டீச்சர் என்ன ஒரு டிராமால சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட், இந்த டிராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும்: பட்டு பாவாடை, சட்டை, சௌரி முடி, குஞ்சலம், ஜடை பிள்ளை, அப்புறம் வளையல். வளையலுக்கு கலர் வேற, சிவப்பு பச்சை, இந்த 2 கலர் தான். உடனே பாவம் எங்க அம்மா சென்னையில முடியாம கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி, வளையல் வாங்கும் போது சிவப்பு பச்சைக்கு பதிலா சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம சும்மா இருப்போம்? நீலம் யார் ஒண்ணு சொன்னது? நான் சொன்னேன் பச்சை தானே சொன்னேன். என்ன டிராமால இருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்ப முயற்சி பண்றேன்னு. எங்க அம்மா திரும்ப பாவம் போய் இப்ப மாதிரியா எல்லாத்தையும் ஆர்டர் பண்றதுக்கு. இப்ப எங்க பக்கத்து வீட்டுலங்க 2 பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. இங்க ஸ்விக்கி இருக்குதானே உங்களுக்கு? இருக்கு. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது. கேள்வி கேட்ட பழகிட்டோம் பட்டிமன்றத்துல. கேள்வி கேட்காம இருக்க. 2 பேரு 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணா கூட 2 ஆர்டர் தானே வந்திருக்கணும். ஸ்விக்கில இருந்து 3 ஆர்டர் எப்படி வந்து? கேட்கவே கேட்டேன் அந்த அம்மாட்ட. ஏமா 2 பேர் தான் இருக்கீங்க, 3 ஆர்டர் பண்ணிருக்கீங்க. எலி தொல்லை இருக்கு, எலி பொரியில வைக்கிற மசால் வடையை ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணேன். இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அவன் எவனோ வந்து பெல் அடிக்கிறான், 800 ரூபான்றான். யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க. அங்க இருந்த நான் தான் கொடுத்து அனுப்புங்க, என்னன்னு தெரியாது. அப்பெல்லாம் அந்த வசதிகள் கிடையாது. எங்க அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ்ஸ பிடிச்சு வளையல் கலரை மாத்தி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. என்ன நாள்? ஆனுவல் டே. உடனே எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அத்தை, எங்க அக்காக்கள் அவங்க வர முடியுமா? பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டுல வளர்க்கிற நாய், தெருவே கிளம்பி யாரு என்ன பார்க்க. ஒவ்வொரு டிராமாவா போகுது, ஒவ்வொன்னா முடியுது. நான் வரவே இல்லை. எங்க அம்மா எல்லாருக்கும் வந்துருவா, அடுத்தது அடுத்தது அவதான், அடுத்தது. கடைசியில நல்ல வேளை ராமாயண நாடகம் வந்தது. ராமாயண நாடகம் வந்தா அதுவும் போயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு. லக்ஷ்மணன் வந்தாச்சு, பரதன் வந்தாச்சு, சத்ருகன் வந்தாச்சு, கைகேயி வந்தாச்சு, சூர்பனக வந்தாச்சு, ராவணன் வந்தாச்சு. நான் இன்னும் வரல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பதான் வருவா? இதோ வந்துருவா, இதோ வந்துருவா. கடைசியில வந்துட்டேன்னு வைங்க. எப்பா ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் போது சாமரை யார் போடுறது? முக்கியமான வேலை இல்லையா அது? சாமரம் போடுறது நான் தான். இதுக்குத்தான் கலர் ஸ்பெசிபிகேஷன். வளையலுக்கு சாமரம் போறதுக்கு என்ன கலரா இருந்தா என்ன? ஆனா என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க, அந்த சின்ன வயசு தானே, மேடையில ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி. மேடை என்பது அப்படி மகிழ்ச்சியை தருகிறது. இப்ப ஒரு வயதுக்கு பிறகுதான் நமக்கு அவன் மட்டும் சீத்தையா, நான் மட்டும் சாமரமா, இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு ஒரு வயது வேண்டி இருக்கிறது, ஒரு வயது வேண்டி இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் என்கிட்டையும் கூட கையெழுத்து வாங்கினாங்க. ஒவ்வொரு புத்தகத்தை வச்சிருந்தாங்க. அவர்களோட உலகம் எவ்வளவு அழகான உலகம் இல்ல? அல்ல, நான் தான் முக்கியம் என்று உணராத ஒரே உலகம் குழந்தைகளினுடைய உலகம் மாத்திரம்தான். யாருக்கு முக்கியத்துவம் கிடைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்கள் மழலையினுடைய கண்களாகத்தான் எப்போதும் இருக்கிறது.